எங்களை சரணடைய வைக்க முயல்வது தோல்வியையே தரும். ஈரான் அதிபர் திட்டவட்டம். மேற்காசியாவுல பதற்றம் நீடிக்கக்கூடிய நிலையில ஈரான் அரசு மேல பலத்தை பிரயோகிக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும் இறுதியில தோல்வி அடையும் அப்படின்னு அந்த நாட்டோட அதிபர் மசூத் பெசஷ்கியான் திட்டவட்டமா சொல்லியிருக்காரு. இஸ்லாமாபாத்ல முதல் சுற்று பேச்சுவார்த்தை முட்டுக்கட்டையில முடிஞ்சதை தொடர்ந்து அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில 2வது சுற்று பேச்சுவார்த்தை சீக்கிரமாவே நடக்க வாய்ப்பு இருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு. அதே நேரத்துல கடந்த 2 நாட்களா ஹார்மூஸ் ஜலசந்திய அமெரிக்க படைகள் முற்றுகையிட்டு வருது. இந்த சூழல்ல ஈரான் அரசு ஊடகமான ISNA-வில் ஈரான் அதிபர் மசூத் பெஷஸ்கியான் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில, நாங்க ஆக்கப்பூர்வமான பேச்சுவார்த்தைய வலியுறுத்துறோம். ஆனா சரணடைய நிர்பந்திக்கிறத ஏற்க மாட்டோம். ஈரான சரணடைய வைக்கவோ இல்லனா ஈரான் மேல பலத்தை திணிக்கக்கூடிய எந்த ஒரு முயற்சியும் தோல்வியடையும். மக்களும் அத்தகைய அணுகுமுறைய எப்பவுமே ஏத்துக்க மாட்டாங்க. ஈரான் ஒருபோதும் போர நாடல. எங்க நாட்டு மீதான தாக்குதல் எந்த அதிகாரத்தின் பேர்ல எந்த காரணத்துக்காக நடத்தப்பட்டுச்சு? சர்வதேச சட்டம் அப்புறம் மனிதாபிமான கொள்கைகளோட அடிப்படையில பொதுமக்கள், குழந்தைகள் இவங்கள குறிவச்சு தாக்கவும், பள்ளிகள் அப்புறம் மருத்துவமனைகள் உள்ளிட்ட முக்கிய மையங்களை அழிக்கிறதுக்கும் என்ன நியாயம் இருக்குது அப்படின்னும் அவர் கேள்வி எழுப்பியிருக்காரு. போன பிப்ரவரி 28ஆம் தேதி ஈரான் மேல அமெரிக்கா அப்புறம் இஸ்ரேல் இணைஞ்சு தாக்குதல் நடத்துச்சு. இதுக்கு பதிலடி தரக்கூடிய வகையில வளைகுடாவில் இருக்கக்கூடிய அமெரிக்காவோட நட்பு நாடுகள் அப்புறம் இஸ்ரேல் மேல ஈரான் தாக்குதல் நடத்துச்சு. இந்த நிலையில அமெரிக்கா அப்புறம் ஈரான் இடையில போர் நிறுத்தம் செய்ய பாகிஸ்தான் மத்தியஸ்தம் செஞ்சது. இதனால 2 வார காலம் இடைக்கால போர் நிறுத்தம் அமலாச்சு. இந்த போர் நிறுத்தம் 21ஆம் தேதியோட முடியுது. அதுக்குள்ள நிரந்தர போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்பட பல்வேறு தரப்பினர் முயற்சியில ஈடுபட்டிருக்காங்க. அதுபடி போன சனிக்கிழமை பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்ல அமெரிக்கா ஈரான் இடையில பேச்சுவார்த்தை நடந்துச்சு. இது தோல்வியடைஞ்சது. அதுக்கப்புறமா ஹார்மூஸ் ஜலசந்தியை முடக்கிறதா அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவிச்சாரு. இதனால மேற்காசியாவுல மறுபடியும் போர் பதற்றம் ஏற்பட்டிருக்கிறதும் கவனிக்கத்தக்கது.